இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த சொத்தை எல்லாம் முஸ்லீம்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு மோடி சர்ச்சைக்குரிய வகையில ஒரு பேச்சை பேசியிருக்காரு. அத்தோட அவர் முஸ்லீம்களை பத்தி குறிப்பிடும் போது முஸ்லீம்கள்லாம் அதிகமா குழந்தை பெத்துக்கிறவங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. பிரதமர் மோடி மதவெறியை தூண்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே கண்டனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாட்டில் முஸ்லீம்கள் தான் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க, முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிற வாதத்தை பாஜகவிலிருந்து ஒருத்தர் பேசுறது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது. பல பாஜக தலைவர்கள் இதே வாதத்தை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மோடி சொல்றது உண்மையா? முஸ்லீம்கள் உண்மையிலேயே அதிகமா குழந்தை பெற்றுக்கிறாங்களா? முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமா ஆதாரங்களோட இந்த வீடியோல பார்ப்போம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. சரி, அந்த வாதத்துக்கு இவங்க எதை ஆதாரமா வச்சு எதை அடிப்படையா வச்சு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1951 இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையில இந்துக்கள் 84.1% இருந்தாங்க. இது 2011 என்னவா மாறி இருக்கு அப்படின்னா 79.8% குறைஞ்சிருக்கு. அதே சமயம் 1951 9.8% இருந்த முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை 2011 14.23% அதிகமாயிருக்கு. அதாவது இந்துக்களுடைய மக்கள் தொகை 4% குறைஞ்சிருக்கு, முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை 4% அதிகமாயிருக்கு. இந்த வாதத்தை வச்சுக்கிட்டு தான் முஸ்லீம்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க, முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை அதிகமாகுது அப்படிங்கிற விஷயத்தை பாஜகவினர் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேலோட்டமாக இந்த தகவலை பார்த்தோம்னா ஒருவேளை பாஜகவினர் சொல்றது உண்மையோ, முஸ்லீம்கள் உண்மையிலேயே அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அப்படிங்கிற நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் நம்ம சமூகத்தில் முஸ்லீம்கள் பற்றி அவ்வளோ பிரச்சாரங்கள் மோசமாக நடந்திருக்கு. ஒரு நாட்டில் மத ரீதியான மக்கள் தொகை அதிகமாகுதா அப்படிங்கிறத வெறுமனையே மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையோ இல்லை பர்சன்டேஜோ அதிகமாகிறத வச்சு நம்ம கணக்கிட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கணக்கில் கிடைக்கிற ரிசல்ட்டில் இந்துக்களாக இருந்து முஸ்லீம்களாக மாறினவங்க, கிறிஸ்டின்களாக இருந்து முஸ்லீம்களாக மாறினவங்க, இப்படி மதம் மாறினவங்களும் சேர்ந்து தான் இந்த கணக்குக்குள்ளே வருவாங்க. ஸோ ஒரு மதத்துடைய மக்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறத இந்த கணக்கை வச்சு நம்மளால கணக்கிட முடியாது. ஸோ இதில் எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மக்கள் தொகை எவ்வளவு அதிகமாகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாப்புலேஷன் growth ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு சமூகத்தினுடைய மக்கள் தொகை இவ்வளவுலேருந்து இத்தனை % அதிகமாயிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு கால இடைவெளியிலும் இந்த பாப்புலேஷன் growth ரேட்டை கண்டுபிடிப்பாங்க. இப்போ இந்துக்களுடைய பாப்புலேஷன் growth ரேட்டையும் முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் growth ரேட்டையும் அரசாங்கம் எடுத்த சென்சஸ் கணக்குகளின் அடிப்படையில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை PEW ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் மத ரீதியான இந்த மக்கள் தொகை கணக்கு 1951 2011 வரைக்கும் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது 1951 to 61 இந்த பீரியட் இருக்கு இல்லைங்களா, இந்த பீரியட்ல இந்துக்களுடைய பாப்புலேஷன் growth ரேட் எவ்வளவா இருந்திருக்குன்னா 20.7% இருந்திருக்கு. அதே காலகட்டத்தில் முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் growth ரேட் எவ்வளவா இருந்திருக்குன்னா 32.7% இருந்திருக்கு. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கின அந்த காலகட்டத்திலேயே இந்துக்களுடைய பாப்புலேஷன் growth ரேட்டை விட முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் growth ரேட் அதிகமாக தான் இருந்திருக்கு. ஏதோ இன்னைக்கு திடீர்னு முஸ்லீம்கள்லாம் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிட்டு திட்டமிட்டு மக்கள் தொகையை அதிகப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கட்டமைக்கிறது மிகப்பெரிய பொய் அப்படிங்கிறது இந்த தகவலில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, சுதந்திரத்துக்கு அப்புறம் கடந்த 75 வருஷத்துல இந்த பாப்புலேஷன் growth ரேட்டு என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1951 61 வரைக்கும் 20.7% இருந்த இந்துக்களுடைய பாப்புலேஷன் growth ரேட் அப்படிங்கிறது 2001 to 2011 இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 16.7% குறைஞ்சிருக்கு. அதே சமயம் முஸ்லீம்கள் அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா 1951 61 வரைக்கும் 32.7% இருந்த பாப்புலேஷன் growth ரேட் அப்படிங்கிறது 2001 to 11 24.7% குறைஞ்சிருக்கு. அப்போ இந்துக்களுடைய பாப்புலேஷன் growth ரேட் அப்படிங்கிறது 4% குறைஞ்சிருக்கு, முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் growth ரேட் அப்படிங்கிறது 8% குறைஞ்சிருக்கு. இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா 1951
வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருந்த முஸ்லீம்களுடைய அந்த பாப்புலேஷன் growth ரேட் அப்படிங்கிறது 2011 பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. இப்போ இது மூலமாக பார்த்தோம்னா முஸ்லீம்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிட்டு மக்கள் தொகையை அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிற வாதம் ஒரு உண்மை அல்ல, தவறான வாதம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுது. அடுத்ததா மக்கள் தொகை அதிகரிக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, கருவுறுதல் விகிதம். அதாவது மக்கள் தொகையில ஒவ்வொரு பெண்ணும் சராசரியா எவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிற கணக்கு. இப்போ இந்த தகவலை பார்த்தோம்னா இந்தியாவினுடைய நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அரசாங்கத்தினுடைய இந்த டேட்டா கடந்த 25 வருஷங்களில் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்னவா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். 1998-99 இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்துக்களுடைய கருவுறுதல் விகிதம் அப்படிங்கிறது 2.78 இருந்திருக்கு. அது 2021 பார்த்தோம்னா 1.94 குறைஞ்சிருக்கு. அதே சமயம் 1998-99 முஸ்லீம்களுடைய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 3.59 இருந்து 2.36 குறைஞ்சிருக்கு. மேலோட்டமா இந்த தகவலை பார்த்தாலும் நமக்கு வந்து இந்துக்களை விட முஸ்லீம்களுடைய ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து இப்பயும் அதிகமாக தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இந்துக்களுடைய ஃபெர்டிலிட்டி ரேட் கடந்த 25 வருஷங்களில் எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அதை விட அதிகமாக முஸ்லீம்களுடைய ஃபெர்டிலிட்டி ரேட்டுங்கிறது குறைஞ்சிருக்கு. இந்த முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை சம்பந்தமாக நடத்தப்படக்கூடிய இந்த பிரச்சாரம் இருக்குல்ல, இது ஒரு பெரிய மித்து அப்படிங்கிறத இந்தியாவினுடைய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி அவர் ஒரு புத்தகமாகவே எழுதி வெளியிட்டிருக்காரு. பாப்புலேஷன் மித், இஸ்லாம் ஃபேமிலி பிளானிங் அண்ட் பாலிடிக்ஸ் இன் இந்தியான்ற பேரில் ரொம்ப விரிவாக இந்த பிரச்சாரம் மிகப்பெரிய பொய்ங்கிறத அவர் வந்து அம்பலப்படுத்தியிருக்காரு. முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை வந்து அதிகமாகல, முஸ்லீம்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கல அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். மக்கள் தொகையை உண்மையிலே மதத்தின் அடிப்படையில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு வாதம். ஒரு நாட்டில் மக்கள் தொகை அதிகமாகுதா குறையுதா அப்படிங்கிறத ரிலீஜியன் வைஸாக நம்ம கணக்கிட முடியாது. அதுக்கு பதிலாக ரீஜியன் வைஸாக கணக்கிடணும், ரீஜனல் வைஸாக கணக்கிடணும். அதாவது மத ரீதியாக கணக்கிடாமல் பிராந்திய ரீதியாக ஒரு நாட்டில் எவ்வளோ மக்கள் தொகை அதிகமாகுது குறையுது அப்படிங்கிறது தான் நம்ம ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாங்கிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சாசனப்படி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாநிலங்களின் ஒன்றியம் இந்தியா. அப்படி பார்த்தோம்னா இங்கே மாநிலங்கள் தான் இந்தியாவினுடைய பிரதான அம்சங்களாக இருக்குது. இதில் மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு நிதியை பிரித்து கொடுக்கும்போது கூட பார்த்தோம்னா பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இங்கே பார்க்கப்படுது. பாப்புலேஷன் அடிப்படையும் ஒரு காரணமாக வச்சு தான் ஒரு மாநிலத்துக்கு அதிகமாக நிதி கொடுக்கணுமா இல்லை குறைவாக நிதி கொடுக்கணுமாங்கிறத பார்க்குறாங்க. அப்போ பாப்புலேஷன் அப்படிங்கிறது அடிப்படையில் எதையெல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களை பாதிக்கிறது, பிராந்திய ரீதியான பாதிப்புகளை உருவாக்குது. அப்போ இந்த விவகாரத்தை நம்ம ஆய்வு பண்ணோம் அப்படின்னா மாநில ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி பார்க்காததுனால தான் பார்த்தோம்னா இந்தியாவில் இந்த நார்த் வெர்சஸ் சவுத் அப்படிங்கிற டிவைட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது தென் மாநிலங்களை மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படிங்கிற விவாதம் தொடர்ச்சியாக இங்கே நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் மாநில அளவில் பாப்புலேஷன் உயர்றதையும் குறைவதையும் சரியான கண் கொண்டு ஆய்வு நடத்தலை அப்படிங்கிறது தான். இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வரப்பட்டப்போ பார்த்தோம்னா அதை தென் மாநிலங்கள் வந்து ரொம்ப கடுமையாக வந்து அமல்படுத்தி நடைமுறைப்படுத்தினாங்க. அதே சமயம் பார்த்தோம்னா வட மாநிலங்களில் அதை வந்து முறையாக அமல்படுத்தலை அப்படிங்கிறதுனால பார்த்தோம்னா தென் மாநிலங்களுடைய மக்கள் தொகை சதவீதம் அப்படிங்கிறது கடந்த 50 ஆண்டுகளில் பார்த்தோம்னா பெருசாக குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. அதே சமயம் வட மாநிலங்களுடைய அந்த மக்கள் தொகை அப்படிங்கிறது பார்த்தோம்னா அவ்வளவு பெருசான ஒரு குறைவை வந்து சந்திக்கலை. இன்னும் சொல்ல போனால் அது ஓரளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது 1951 மறுபடியும் அந்த இடத்துக்கே போகிறோம். 1951 தென் மாநிலங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவா இருந்ததுன்னா இந்தியாவினுடைய மொத்த பாப்புலேஷனில் 26.2% இருந்தது. அது 2022 என்னவா மாறி இருக்கு அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வந்து 19.8% மாறி இருக்கு. இப்போ இதே வட மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா 1951 39.1% இருந்தது மொத்த மக்கள் தொகையில் அவங்களோட பாப்புலேஷன். இது என்னவா ஆயிருக்குன்னா 2022 அதிகரிச்சுக்கிட்டே வந்து 43.2% மாறி இருக்கு. அதாவது தென் மாநிலங்களுடைய மக்கள் தொகை சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு குறைந்துகிட்டே வந்திருக்கு, வட மாநிலங்களுடைய மக்கள் தொகை சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அதிகமாகிட்டே வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற திட்டத்தை தென் மாநிலங்கள் ரொம்ப முறையாக ஸ்ட்ரிக்டாக கடைபிடிச்சது தான்
இங்கே தென் மாநிலங்களுடைய மக்கள் தொகை குறையிறதுக்கான காரணமாக இருந்தது. சரி, மக்கள் தொகையோடைய எண்ணிக்கையும் பர்சன்டேஜும் ஏறதை மட்டுமே வச்சு அதோடைய வளர்ச்சி விகிதம் அதிகமாகுதான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறத நம்ம முஸ்லீம்களை பற்றி பேசும்போது பார்த்தோம். அதையே தானே இந்த இடத்த சொல்கிறோம் அப்படின்னா, இது பிராந்திய ரீதியான கணக்கு. இதுலேயுமே இன்னொரு காரணியும் இருக்குது. அதே ஃபெர்டிலிட்டி ரேட்டை நம்ம இந்த விஷயத்தில் பார்ப்போம். இப்போ படத்தில் தெரியக்கூடிய இந்த மேப்பில் உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரித்து காட்டப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த 5 மாநிலத்திலையும் பார்த்தோம்னா ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2க்கும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாதிரியான வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் 2க்கு அதிகமாக ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இதன் மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்னென்னா, வட மாநிலங்களுடைய மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, பாப்புலேஷன் க்ரோத் ரேட் அதிகமாக இருக்குது, ஃபெர்டிலிட்டி ரேட் அதிகமாக இருக்குது. தென் மாநிலங்களுடைய பாப்புலேஷன் க்ரோத் ரேட் கம்மியாக இருக்குது, ஃபெர்டிலிட்டி ரேட்டும் குறைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த ஆய்வுகளில் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா எதிர்காலத்தில் இளைஞர்களுடைய விகிதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவிலேயே வயதானவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் தொகை கணிப்புகளை வச்சு எதிர்காலத்தில் என்னவா இருக்கும் மக்கள் தொகைன்னு கணிப்பாங்க இல்லையா, அந்த ப்ரொஜெக்ஷன் எல்லாமே இந்த விஷயத்தை தான் சொல்லுது. தமிழ்நாட்டு மக்களுடைய சராசரி வயது மீடியன் ஏஜ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2011 29.9 இருந்தது. இப்போது பிறப்பு விகிதம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால, குழந்தைகள் இளைஞர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த சராசரி வயது அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதிகமாகிட்டே இருக்குது. 2021 பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய சராசரி வயது அப்படிங்கிறது 34.2 மாறிடுச்சு. இது இன்னும் அதிகமாகி 2036 இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய சராசரி வயது அப்படிங்கிறது 40.5 மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எளிமையாக சொல்லணும்னா 2036 தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவங்க 40 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வுகள் சொல்லக்கூடிய ரிசல்ட். இப்போ இந்தியாவிலேயே வயது குறைவான மாநிலங்களாக யார் இருப்பாங்க 2036 அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாதிரியான வட மாநிலங்கள் தான் இந்தியாவிலேயே வயது குறைவான மாநிலங்களாக இருப்பாங்க. இன்னும் இதை புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணும் அப்படின்னா 2036 ஒரு பீகாரியினுடைய சராசரி வயதை விட ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த தமிழனுடைய சராசரி வயது அப்படிங்கிறது 12 வயது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மக்கள் தொகையை வச்சு இன்னொரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வராங்க. அது என்னன்னா தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பி சீட்டுகள் இருக்குல்ல, இதை மக்கள் தொகை அடிப்படையில் மறுபடியும் நாங்கள் பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு அப்படின்னு காரணமாக காட்டி பார்லிமெண்ட்டில் தமிழ்நாடு சார்பாக இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய விகிதம் இருக்குல்ல அதை கம்மி பண்ண போகிறாங்க. அதாவது இந்திய அரசாங்கம் அறிவித்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ரொம்ப எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண காரணத்துக்காக தமிழ்நாடும் தென் மாநிலங்களும் தண்டிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே தென் மாநிலங்களை சேர்ந்த கட்சிகள் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த தகவல்களின் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, மக்கள் தொகையில் என்ன மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இருக்குல்ல, அது பிராந்திய ரீதியாகவும் மாநில ரீதியாகவும் தான் நடக்கணும், மத அடிப்படையில் நடத்தப்பட முடியாது அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, உண்மையிலேயே இந்தியாவில் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை அதிகமாயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. முன்ன இருந்ததை விட இப்போ வளர்ச்சி விகிதம், பாப்புலேஷன் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல். சரி, ஒருவேளை ஒரு வாதத்துக்கு எடுத்துக்குவோம், ஒரு சமூகத்தில் ஏதோ ஒரு சமூகத்தில் அவங்களோட மக்கள் தொகை கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ச்சியாக அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சமூகத்தினுடைய கல்வி, பொருளாதாரம், சமூக பின்புலத்தை ஆராய்ச்சி அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் மத்திய மாநில அரசுகளுடைய கடமை. அப்படி செய்ய முடியல ஒருவேளை அப்படின்னா அது அந்த அரசாங்கத்தினுடைய தோல்வி அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதனால ஒரு சமூகத்துடைய மக்கள் தொகை தொடர்ச்சியாக அதிகமாகுது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இன்னொரு பெரும்பான்மை சமூகத்துக்கிட்ட ஒரு அச்ச உணர்வை விதைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அரசியலுக்கு அழகில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.